டிஎம்கே சேர்ந்த அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்களும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மாநகராட்சியில அவர் வந்து இது மாதிரி தொடர்ந்து மாநகராட்சியில் வந்து எங்கள் தேர்தலில் வந்து ஒரு மேயராவது நீங்கள் பிடிச்சி பாருங்கன்னு சொல்றாரு. அண்ணன் ஆர்எஸ் பாரதி என்ன, நீங்கள் ஒரு மாநகராட்சியாவது நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா நான் ஒரு பக்கம் பிசி ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சொல்கிறேன், ஷேவிங் பிளேட் வாங்கி வச்சிருக்கேன். என்னைக்கு நான் ஆனந்தூரில் மீட்டிங் போடுறேன் அன்றைக்கே வாங்கி வச்சிட்டேன். மாநகராட்சியை நாங்கள் பிடிக்க தான் போகிறோம், அந்த பிளேட் எடுத்து உங்ககிட்ட கொடுக்க தான் போகிறோம், நீ மீசை ஃபுல்லாக அடிக்க தான் போகிறேன். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது எங்கள் லைலாமணி அவர்கள் விளக்கமாக சொல்லுவார். இந்த பனையூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக முஸ்லீம் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம உறுதுணையாக இருக்கணும். எந்த ஒரு நம்ம எல்லாருமே நம்ம தமிழக வெற்றிய தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அமைச்சரவையில் பதவி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எந்த ஒரு கட்சியில் கொடுத்தது கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்ம தலைவர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த 197 வட்டத்தை மாற்றி வருகின்ற கவுன்சிலர் எலெக்ஷனில் நம்ம தமிழக வெற்றி கழக தான் கவுன்சிலராக அமையன்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உத்தண்டியில் வந்து தண்ணி பிரச்சனை, இதுமாரி வந்து எங்களுக்கு போர் தண்ணி கொடுக்கணும் ஒரே சாலை மாதிரி எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்து ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தா எங்கள் தலைவர் அவர்கள் தண்ணி கடலில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துக்கு போயிட்டு அந்த தண்ணியை தலைவர் அவர்கள் குடிச்சு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி உன்னதமான தலைவர் மக்கள் கோயிலில் பார்க்குறாங்க, உடனே அந்த தீர்வு செய்கிறாங்க. இந்த மாதிரிலாம் எந்த ஒரு முதலமைச்சர் இருந்தது கிடையாது, இருக்கவும் முடியாது. ஆனால் இந்த ஏதோ நம்ம மேடைக்கு வச்சு பேசுகிறோம்லாம் கிடையாது. இந்த 5 வருஷம் இல்லைங்க, இனி வரும் காலங்கள் எல்லாமே தமிழக வெற்றி கழக தான் முதலமைச்சர். இந்த தொகுதியில் தொடர்ந்து நான் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன்றதை தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறாங்க. வருகின்ற தேர்தல் கவுன்சில் எலெக்ஷனும் சரி, ஊராட்சி மன்ற எலெக்ஷனும் சரி, நம்ம தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக பணியாற்றி நம்ம சென்னை மாநகராட்சி கவுன்சில் நம்ம அமையோன்றது தெளிவாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே சேர்ந்த அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்களும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மாநகராட்சியில் அவர் வந்து இது மாதிரி தொடர்ந்து மாநகராட்சியில் வந்து எங்கள் தேர்தலில் வந்து ஒரு மேயராவது நீங்கள் பிடிச்சி பாருங்கன்னு சொல்றாரு. அண்ணன் ஆர்எஸ் பாரதி என்ன, நீங்கள் ஒரு மாநகராட்சியாவது நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா நான் ஒரு பக்கம் பிசி ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சொல்கிறேன், ஷேவிங் பிளேட் வாங்கி வச்சிருக்கேன். என்னைக்கு நான் ஆனந்தூரில் மீட்டிங் போடுறேன் அன்றைக்கே வாங்கி வச்சிட்டேன். மாநகராட்சியை நாங்கள் பிடிக்க தான் போகிறோம், அந்த பிளேட் எடுத்து உங்ககிட்ட கொடுக்க தான் போகிறோம், நீ மீசை ஃபுல்லாக அடிக்க தான் போகிறேன். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது எங்கள் லைலாமணி அவர்கள் விளக்கமாக சொல்லுவார். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜாஃபர், சிறப்பான பணி, சிறப்பாக செய், எல்லாமே நல்லதே நடக்கும். எல்லா இறைவன் கூட எப்பயுமே இருப்பார். நம் முதலமைச்சராக அவரும் கூட இருப்பார். வாழ்த்துக்கள்.